அழுகைக்கு தேவை எரிஞ்சுவை, சிரிப்புக்கு தேவை நகைச்சுவை. சிரிக்க தெரிந்தவன் மனிதன் மட்டுமே. சிரிப்பு மனிதனுக்கு இருக்கும் தனி பெரும் சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. இப்பொழுது கைக்குள் ஒரு கைபேசி என்ற நாடகத்தின் மூலம் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் மழலை மொட்டுக்கள். கதை மாந்தர்கள். மன்னராக 3ஆம் வகுப்பு மாணவன் ஜெயரகுலன், தெனாலிராமனாக 2ஆம் வகுப்பு மாணவி மிதிலா, அமைச்சர்களாக 3ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் யூகேஜி மாணவர்கள், காவலாளியாக 2ஆம் வகுப்பு மாணவி ருத்ராஸ்ரீ மற்றும் யூகேஜி மாணவர்கள், பணிப்பெண்களாக 1ஆம் வகுப்பு மாணவிகள். இப்பொழுது நாடகத்தை கண்டு களிக்கலாமா? எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலகர். இவர் 23ஆம் புலிகேசி அல்ல, இவர் 23ஆம் பூனகேசி மன்னர். இவர் 23ஆம் பூனகேசி மன்னர். வரார் வரார் வரார். அமைச்சர்களே, நான் வருவதற்கு முன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது தாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் நடனமாடிக்கொண்டிருந்தோம் மன்னா, நடனமாடிக்கொண்டிருந்தோம். என்ன, என்னை விட்டு விட்டு நடனமாடினீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? ஏ சிவனேசா, போடுங்கடா அந்த பாட்டை. என்ன சாரே മനസ്സിലായോ? அமைச்சரே, நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவர் கேட்டு என்ன செய்ய போறாரு? ஒன்றுமில்லை மன்னா, மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள். அமைச்சரே, அதாவது நாட்டில் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்டேன். மும்மாரி பொழியவில்லை மன்னா, அதற்கு மாறாக மாறி மாறி பொழிந்தது மன்னா, மாறி மாறி பொழிந்தது. அமைச்சரே, தெனாலிராமன் அரசபைக்கு வரவில்லையா? தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை. என்ன தைரியம் அவருக்கு? வரட்டும் வரட்டும். அவர் வந்தா என்ன, வரவில்லை என்றால் என்ன? இங்குள்ள அமைச்சருக்கு வேலை இல்லாமல் வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? இதோ வந்துட்டேன் மன்னா. என்ன தைரியம் உனக்கு? அரசபைக்கு இவ்வளவு தாமதமாக வந்துள்ளாய். மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலை இருந்து அழுது கொண்டே இருந்தான். அவனை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆகையால் என்னால் குறித்த நேரத்திற்கு அரசவைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை என் அரசபை புலவர் என சொல்ல வெட்கம், வேதனை, அவமானம். பிடித்து விட்டது. மன்னரு மொச்சை நிறைய சாப்பிட்டுப்பாரு, அதனால முதுகு பிடிச்சிருக்கோம்.
மன்னா, உலகிலேயே முடியாத செயல் என்ன தெரியுமா? அழுகின்ற குழந்தையை சமாதானம் படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்போதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானம் படுத்தி உள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வேங்கள் பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். அழாதடா கண்ணு, உனக்கு என்ன வேண்டும்? பழம் தரட்டுமா, இல்ல பால் கொண்டு வந்து தர சொல்லட்டுமா? இது எனக்கு வேண்டாம். அழாதடா செல்லக்குட்டி, வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும். காவலாளி, ஒரு பானையை கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. இந்தாருங்கள் மன்னா. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை மன்னா, இந்த அமைச்சரை பானைக்குள் போக சொல்லுங்கள். வாயை மூடும் லகட பாண்டிகளா, இந்த பானைக்குள் நானா? என்னால் முடியாது மன்னா, முடியாது. நீ போகத்தான் வேண்டும். மன்னானை காப்பாற்றுங்கள், மன்னானை காப்பாற்றுங்கள். இந்த பானைக்குள் எப்படி போக முடியும் தெனாலிராமா? அதை நிறுத்துங்கப்பா மதிக்கட்ட அமைச்சர்களே, பானைக்குள்ள போக முடியாது, வேற என்ன செய்யலாம்? அழுகையை நிறுத்த ஒரு பாட்டு போடும். அட நிறுத்துங்கப்பா, தாலாட்டு பாட்டு பாட சொன்னா என்ன பாட்டு பாடுறீங்க? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. அமைச்சர்களே, அழுகையை நிறுத்த ஒரு யோசனை சொல்லுங்களேன். கொண்டு வாரும். இந்தாருங்கள் மன்னா. ஐ சாலி. செல்போனை பார்த்தவுடன் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமாம் மன்னா, செல்போனால் குழந்தைகள் உடலாலும் மனதாலும் சீரழிக்கிறார்கள். ஆமாம் தெனாலிராமா, ஆமாம். இன்றைய மாணவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். அவர்களிடம் செல்போனை தருவது தவறில்லையா? இன்றைய காலகட்டத்தில் யாராலையும் செல்போன் இல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களால் முடியுமா மன்னா? என்னால் செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. சபாஷ் தெனாலிராமா, சபாஷ். என்னிடமே கேள்வி கேட்டு என் அறிவு கண்களை மட்டும் திறக்கவில்லை, நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் அறிவு கண்களையும் திறந்து விட்டாய். செல்போனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம்.
நான் பண்றேனோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்கப்பா. அடிக்கிற அடியில தாரட்ட பாட்டெல்லாம் கிழியணும். ஏ சிவனேசா, போடுடா ஒரு பாட்டை. நாடகம் நம் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்துள்ளது. பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் எதை பார்த்தாலும் அதனை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். அவர்கள் முன் நீங்கள் செல்போனை பயன்படுத்தினால் அவர்களும் செல்போனை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள், அவர்களும் புத்தகத்தை எடுத்து வாசிப்பார்கள். அவர்களின் கையில் செல்போனா அல்லது புத்தகமா, அது உங்கள் கையில் உள்ளது.